மலர் மாறி பொழிய அந்த ரிஷி பார்வம் மானா மாறி தன் மனைவியை மானாக்கி சௌக்கியமா இருக்காரு. பேரு உங்களோட ஒன்னா படிச்சு எனக்கு வேஷ முடிவு. அதுக்கு தினமும் சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு விழுந்து குங்குமம். ஐந்து என்று நிலை நிற்கவே வாடாத தவவாயும் முகிராசன் மாபாரதம் சொன்ன நாள் தேடாக வடமேல்வர் பாகம் எழுத்தாணிதன் கோடாலே எழுதும் திரானை பழுந்தன்று பூர்வாமரோ பச்சை மாமலை போல் மேலே உளவாய் கமலச்செங்க நச்சுத்தா மரவேரே ஆயவன் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே உடன் கண்ணன் என்ற மகனை எங்கில்லையார் என்று இரணியன் தூங்குடைப்பார். அங்கு அப்பொழுதே அவன் உயர் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயன் சீர்மைத்தே பட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நரசிம்மாய மங்களம் தீர்பலமசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் ஜாட்யம் வாக்படத்வம் ஜஹனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் சச்சானூரமக்தரம் தேவகி பரமானந்தம் நம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கஜேந்திர வரதுனிகி பிரஹ்லாத வரதுனிகி சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆஞ்சநேய சமேத ராமச்சந்திரமூர்த்திக்கு ராதா ருக்மணி சத்யபாமா சமேத கோபால கிருஷ்ண சுவாமிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. இறந்து கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே நெல்லை சங்கீத சபாவில் நாம் இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் இந்த 5வது வேதம் 18 நாளைக்கு அனுபவிக்கிறோம். கர்ணன் அவனை பெற்றவள் ஆற்றில வீசி எறிந்தாள். கங்கை அரவணைச்சுன்னு போனாளாம். தன் குலக்கொழுந்து அவனுக்கு உயிர் பிரியும் வரை கிருஷ்ணன் தூது வரும் வரை தன் தாய் யாருன்னு தெரியல.
அவன் தாயிடத்தில் வளரவில்லை. இந்த பூமியுடைய லட்சணமே தெரிந்து போகும்போது நாம் பிறப்பதே புண்ணிய பாவத்தை உத்தேசிக்கும். அதனால் நமக்கு இந்த பாவத்தினால் எதுவும் குறை இருக்கும். புரிந்து கொண்டு இந்த கதையிலிருந்து தத்துவம் அந்த குறை இருக்கிறதையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வரக்கூடிய கஷ்டத்தை, ஏனென்றால் அப்பதான் நாம் பகவன் நாமாவை சொல்லுவோம். பாரத யுத்தம் முடிந்தவுடனே குந்தி தேவியை பார்த்து கிருஷ்ணர் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்? எப்போவுமே கஷ்டத்தையே குரு கிருஷ்ணா. ஏன் நான் கிருஷ்ணர் கேட்டார், ஏன்? அப்பதானே ஒன்றை நினைக்க முடியும். நம்ம சுகமா இருக்கிற போது யாரும் பகவானை நினைக்க மாட்டோம். இந்த சுகத்தை கொடுத்தது பகவான் தானே. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது இயற்கை, அதைத்தான் நான் சொல்றேன். ஏது காரியம் செய்தாலும் அதிலே ஒரு கஷ்டம் பிறக்கிறது என்றால் நமக்கு சந்தோஷப்படுங்கள். அப்போ ராமனை ஜெபிப்போமே. பாரதியார் சொல்லுவான், திறமான புலமையனில் வெளிநாட்டால் வணக்கம் செய்தல் வேண்டும். யார்கிட்ட திறமை இருக்கோ நம்ம பாராட்டணும். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், பார்த்தடா ராமா ராமான்னு சொல்லி பார்த்தோம், என்னை ஜெபிக்க வச்சான்னு பாருங்க. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் கவலைன்னு சொல்வதா, பகவானிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம் என்று சொல்வதா? என்னுடைய அபிப்பிராயம், கவலை என்று சொல்லாதீர்கள், பகவானிடத்திலே விண்ணப்பியுங்கள். தயவு செய்து கவலை என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். நமக்கு பொறுப்பு, என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி கொடு பகவானே என்று வேண்டும். புரியுது? நாங்கள் டோலோத்சவம் பாடும்போது பாடுவோம். அதில் டோலோத்சவத்தில் பஜனையில் ஒரு வரி வருது, தெரிஞ்சுக்கோங்க. டோலைனா ஊஞ்சல். ராத்திரி பகவானுக்கு ஊஞ்சல் பாடிட்டு பால் நைவேத்தியம் பண்ணும். இப்படி கிருஷ்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கிறோம். சாஸ்திரப்படி ராத்திரி பாடிட்டு காட்டால தான் திருப்பி கௌசல்யா சுப்ரஜா பாடணும். அப்புறம் பஜனை சம்பிரதாயத்தில் பண்ணால் ராத்திரியே எல்லாம் பாடி முடிச்சுருவோம். எழுப்பி ஒன்று. அதில் இந்த டோலோத்சவம் பாடுற போது என்ன பாடுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னடங்கா தேவர்கள் மலர் மாறி பொழிய, தேவாளெல்லாம் பூ போட்டாலாம். அந்த நடைமாதர்கள் வெஞ்சாமரம் போட, பெண்கள்லாம் சாமரம் வீசினாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மண்ணில் உள்ள தொண்டர்கள் நம்மளாம் மனக்கவலையோட, நம்மகிட்ட நிறைய கவலை இருக்கு, அதை அவன்கிட்ட கொடுத்துருவோம். எவ்வளோ கொடுக்கணும்? நீங்கள் ஒன்றுமே பகவானுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நினைக்காது. உங்கள்கிட்ட இருக்கு ஒரு கவலை போனால் இன்னொரு கவலை, அதைத்தான் பொறுப்புங்கிறேன். நீங்கள் அவனைத்தான் வேண்டணும். குந்தி தேவி பகவானை வேண்டிதான் ஆற்றுல விட்டா, இந்த குழந்தை நல்லா வளரணும். பகவான் பாருங்க எப்படி சேர்க்கிறான். குழந்தையே இல்லாத அதிரதன் எடுத்து வளர்க்கணும். புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களிடத்துல ஒன்னே ஒன்று விண்ணப்பிக்கிறேன். யாரையும் அனாதை என்று சொல்லாது, யாரும் ஏழை என்று சொல்லாதீர்கள். இப்போ பாருங்க, குந்தி தேவிட்ட பிறந்த பையன் ஏரோட்டிகிட்ட போய் வளர்ந்தார். அப்புறம் ராஜா அப்புறம் அது வேற. எல்லாமே பகவானுடைய செயல். கர்ணன்கிற பேரு காரணப்பேர், காதல குண்டலத்தோடு. குந்தி தேவி பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டா. பாண்டுவுக்கு மத்திரா தேவிய மத்திர தேச ராஜாவும் கொடுத்தான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. பாண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக இருக்கான். திருதராட்சனுக்கு கண் தெரியாதவங்க. அவன் வேட்டையாடுவதற்கு ராஜாக்கள் வருவான், வேட்டையாட வந்தான். பார்த்தீங்களா, நாம் ராட்சசர்கள் வரம் பெற்று
பொல்லாத்தனமாக வாழ்ந்தார்கள் என்று ஒரு பக்கம் புராணத்திலே பார்க்கிறோம். ஒரு பக்கம் ரிஷிகளும் தபஸில் வரம் பெற்று அவர்களும் வாழ்க்கை நடத்துகிறார்கள். அந்த தபஸையும் கொல்லாத விதமாக பயன்படுத்தியவர்கள் உண்டு. அதனால தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாரதம் ஏன் கேட்கிறேன், கித்தமன்னு ஒரு ரிஷி காட்டில் வாழற மனைவியோட. அந்த ரிஷிக்கு ஒரு தபஸ்னால ஒன்றை பெற்றிருக்கார். அது என்ன பெற்றிருக்காருன்னா, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். புரிந்து கொள்ள, தன் மனைவியின் உருவத்தையும் மாற்ற முடியும். இந்த ரிஷிதான் பாண்டுவை மனைவிகளோடு வரவேற்று அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து தங்க வச்சார். ஒரு நல்ல கோலம் போடுவா வக்கீல் சார். அப்படின்ட்டு அவள் அந்த ராமர் பூரம் பட்டாபிஷேக கோலத்தை வரைஞ்சி பிரேம் பண்ணி கொண்டு மேலே வச்சு நீங்க பாரதத்துல ராமாயணம் உண்டு தெரிஞ்சுக்கோங்க. பீமன் அனுமாருக்கு ராமாயணம் சொன்னால் நீங்க அவன் பொண்ணுக்கு பரணி நட்சத்திரம் ஹாப்பி பர்த்டே. அந்த கிந்தமன்கிற ரிஷி இவனை வரவேற்றிருக்கிறார். இவனும் அங்க இருக்கார். என்ன கவனிக்கணும், அந்த கிந்தமன் உருவத்தை மாற்றிக் கொள்வார். மான் மாதிரி மாறுவார். தன் மனைவியை மானாக்குவார், விளையாடுவார். சௌக்கியமா இருப்பார். புரிஞ்சுக்கோ, சௌக்கியமா இருப்பார். ஜாடையா சொல்றேன். மான் எப்படி சௌக்கியமா இருக்குமோ அது மாதிரி அவரும் சௌக்கியமா இருப்பார். புலியா மாறுவார். இது அவருக்கு பாருங்க, இது ஒரு விபரீத ஆசை. இது அவருக்கு நல்லதா படுத்து. அவர் என்ன பண்ணணும், நான் இப்படி மாறுவேன்னு மற்ற வார்த்தையா சொல்லி வைக்கணும். இந்த வந்தானே பாண்டு அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சொல்லலை. இவர் ஒரு நாளைக்கு மானா மாறி தன் மனைவியை மானாக்கி சௌக்கியமா இருக்கார். அந்த வேளையில அவர் எப்படி உலாவராக அவரோட இடத்தெல்லாம் தாண்டி உலாவரார். மான் எப்படி ஓடுமோ ஓடுறார். அந்த ரிஷி பாருமும் மானா மாறி தன் மனைவியை மானாக்கி சௌக்கியமா இருக்கார். இந்த பாண்டு வேட்டையாட வந்தார். இங்கதான் நீங்கள் கவனிக்கணும். அவர் ரிஷியோ உண்மையான மானம் கொச்சினில். அது இன்பம் துய்க்கின்ற வேளையில இவர் பானம் போனந்த ஒன்னும் மிருகத்தை அவர் ராஜா வேட்டையாடலாம். ஆனால் இந்த மான் தன் மனைவி மானோடு இன்பம் தூக்கிற போது பானம் போடக்கூடாது. அந்த ராஜாவாயிருந்த பாட்டு என்ன கவனிக்கணும், வேண்டும் என்றே தவறுதலாக ஒரு குற்றம் செய்தால் கூட நீங்கள் அதைத்தான் இந்த இடத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருவர் இன்பமாக இருக்கும் பொழுது நம்ம போகக்கூடாது. இந்த சைக்காலஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல இப்போ பாருங்க, அவ்வளவு பெரிய ரிஷி உருவத்தை மாத்திக்கிறவருக்கு இப்படித்தான் உயிர் போகும்னு எழுதி வச்சிருக்க சபிச்ச பாண்டு. ஏ பாண்டு சக்கரவர்த்தியே, நானும் என் மனைவியும் இன்பம் துய்க்கின்ற வேளையில் எங்கள் உயிரை பிரித்தாய். இதை போல நீயும் உன் மனைவியும் இன்பம் தூக்கின்ற பொழுது பிராணம் போகும் என்று சபித்தார். ராஜாஜி இங்கிலீஷில் பாரதம் எழுதியிருக்க வியாசன் விருந்து தமிழ் எழுதின மாதிரி கொஞ்சி கிளி அன்னமொழி குமுத இதழ் அமுதாம் எஞ்சின நராதிபதி ஈதன் அவியப்போ அஞ்சு தர தீவினையின் ஆரமுதும் நஞ்சாம் நஞ்சும் அமிர்தமான
பாண்டு சக்கரவர்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்பி காட்டுக்கு வந்த குந்தி தேவியை பார்த்து சொன்னார், வாரிசு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை, உனக்கு துர்வாசர் கொடுத்த மந்திரத்தால் குழந்தையை பற்றி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துர்வாசர் இவளுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தது எவ்வளோ உபயோகமாக இருப்பார்கள். யமதர்மனுக்குரிய மந்திரத்தை சொன்னார். ஐப்பசி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் யமதர்மனிடத்திலிருந்து அவதரித்தார். அதனால தான் அவருக்கு தர்மபுத்திரன் பேர். தர்மன்னா யமன் அவனுடைய புத்திரன். ஜாதகம் நல்ல இடத்துல இருந்ததாம். சிவபுரம் ஊர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம் நவம் என வழங்கும் போலும் இங்கு ஒரு நிலை என்ற போது அவனியை ஒரு போர் ஆட்சியாளும் தர்மன் மகன் வந்தனன். அவனுக்கு ஒரு பேரு அவன் அம்மா வச்சது யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன்னா எதிலும் நிலைத்திருப்பவன். அப்புறம் வாயுனுடைய கிருபையினால் பீமனை பிடித்தான். நீங்க வெள்ளி அழகாக சொன்னார். அஞ்சலை அளித்த பொன்தோள் அனுமனே உவமை என்ன? ஆஞ்சநேயர் தான் பீமனா வரதா சம்பிரதாயம். கன்னட பிராமணாள் சம்பிரதாயம். கன்னட தேசத்தில் வாயுதான் அனுமாரா வந்து பீமனா வந்து மத்வாச்சாரியாரா வர்றார். மகாராஷ்டிராவில் என்ன சம்பந்தம்னா வாயுதான் அனுமாரா வந்து பீமனா வந்து சமர்த்த ராமதாசரா வர்றார். இந்த சமர்த்த ராமதாசர் தான் சத்ரபதி சிவாஜிக்கு குரு எழுதி வச்சிருக்கா. பீமன் பிறக்கிறதுக்கு முதல் நாளே துரியோதனன் பிறக்கிறான். தர்மபுத்திரன் பிறந்தான் என்ற உடனே பாருங்கள், காந்தாரி தன் கர்ப்பத்தை சிதைத்து கொண்டான். திருதராட்சன் வேண்டம் வியாச மகரிஷி வந்து அந்த கருவை 100 குடத்திலே வச்சாராம். திருதராட்சன் வேண்டுகோள் படி உன்னை பெண்ணாக்கி ஒரு குடத்தில் வச்சார். குடத்தில் பிறந்தவன் துரியோதனன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது டெஸ்ட் டியூப்பில் பிறக்கிறது, குளோனிங் மெத்தடில் பிறக்கிறதுலாம் அன்றைக்கே உண்டு. இந்த 100 பேர் குடத்தில் இருக்கா. அதில் ஒருத்தன் ரொம்ப நல்லவன். அவன் பேர் விக்கர்ணன் பேர். அவன் ஏன் நல்லவனாக போனானா, ஒரு நாளைக்கு விதுராழ்வார் அப்படி போகிற போது அவருடைய கால் எடரித்து அந்த குடத்தில், அதுலேருந்து பிறந்தவன் தான் விக்கர்ணன். அதனால தான் நம்ம நல்லவா பாதமெல்லாம் நம்ம வீட்டில் படணும்னு சொல்லணும். அவன் பாதம் பட்டதுனால நமக்கு நல்லது வருமே அப்படின்னு. ஒரு பெண் குழந்தை, அவள் பேர் விச்சளைன்னு பேர். இவன் தான் ஜெயந்திரதனை கல்யாணம் பண்ணிக்கிறான். சிந்து தேசத்து ராஜா. அவன் தான் அபிமன்யுவை கொள்கிறான். இதனால இப்போ வாயு திருவேல பீமனை பெற்றா. பீமன் பலசாலி பிறக்கும் பொழுதே அப்புறம் பலம் மூலிகை எப்படின்னு சொல்லு. இப்போ குந்தி தேவி குழந்தையை தூக்கிட்டு போனாலாம் மலையில் இருக்கிற கோயிலை வணங்க. குழந்தை கையிலேருந்து விழுந்துருத்தான். அங்கே இருந்த பாறை மேலே விழுந்ததான். பாறை உடஞ்சு போச்சு. அர்ஜுன் பங்குனி உத்தரத்திலே பிறந்தான். அதுதான் அவனுக்கு பேர் பத்மூனன்னு பேர். அவனுக்கு 12 பேர் உண்டு பெருமாள் மாதிரி. அது அப்புறம் சொல்றேன். அஸ்வினி குமாராளுக்குரிய மந்திரத்தை மத்திரா தேவிக்கு சொல்லி அவள் நகுல சகாதேவாளை பெற்றாள். ஒரு நாள் தன்னை மறந்து பாண்டு சக்கரவர்த்தி தன் சாபத்தை மறந்து மத்திராதேவியை அடையும் பொழுது உயிர் போனது. அவளும் உடன்கட்டை ஏறினாள். குந்தி தேவி குழந்தைகளோடு அபயம் என பீஷ்மர்த்த வந்தால். எப்பவுமே கணவன் இல்லை என்றால் பெண்கள் பிறந்த வீட்டில் தான் இருப்பார்கள். ஆனால் அவள் புகுந்த வீட்டிலேயே வளர்த்தாள் தன் குழந்தைகளை. அவளும் வளர்த்தார். சந்தோஷம். இவா 100 பேர் பிறந்து வளர்ந்தார்கள். 101 பேர், 5 பேர். வளரும் பொழுதே துரியோதனுக்கு பொறாமை. அவன் ஒரு தடவை லட்டில் விஷத்தை வச்சு கொடுத்தான். கொடுத்து குளத்தில் தள்ளி விட்டுட்டான். இவன் குற்றம் செய்ய போய் அவனுக்கு நல்லது நடந்தது. அவன் பாம்பு லோகத்துக்கு போனான். அங்கே ஆதிசேஷன் இருக்கார். இந்த பையனை கொண்டு போய் நிறுத்தினோன்னா யாருன்னு, நான் வாயு புத்திரன், வாயு கிருபையால் பிறந்தேன். பாண்டு சக்கரவர்த்தி குந்தி தேவி பையன். வாயு பையனா? வாயுவும் ஆதிசேஷனும் நண்பர்கள். என் நண்பன் பையனான்னு சொல்லி அவனுக்கு அமிர்தம் கொடுத்து 1000 காலம் உனக்கு கிடைக்கும்னு கொடுத்தார்.
பார்த்தா இப்ப பீமனுக்கு 1000 யானை மதிப்பு கிடைச்சதே துரியோதனான். அதுதான் நம்ம பிறருக்கு கேடு நினைக்கப்படாது. நம்ம கேடு செய்ய போனா அது நமக்குத்தான் வரும், அவளுக்கு நல்லது நடக்கும். அப்புறமா அவனை தேடினா வந்துட்டான், நிறைய தொல்லை கொடுத்தான். பீஷ்மாச்சாரியார் பஞ்சபாண்டவாளர் சாந்தமா இருக்கும்போது சரி அவன் குணம். பஞ்சபாண்டவா கௌரவர்கள் வளர்ந்தா கிருபாச்சாரியன் விற்பயிற்சி கற்றுக் கொடுத்தார். யார் வேண்டுமானாலும் கல்வியை கற்கலாம், எந்த உத்தியோகத்துக்கும் போகலாம், அந்த காலத்திலே உண்டு நியதி. ஆனால் அதற்கு உண்டான தகுதி வேண்டும். துரோணாச்சாரியார் பிராமணனாக பிறந்தவர், வேதம் படித்தவர், அவருக்கு வறுமை வில்லை கற்றுக்கொண்டார். ஒரு குழந்தை அஸ்வத்தாம், அவனை வளர்க்க முடியவில்லை. அவன் தாய்ப்பால் கொடுக்க முடியலையாம், ஒரு மாவை கரைச்சி கொடுப்பா அதுவும் கொடுக்க முடியாம், பசும்பால் கொடுக்க வசதி இல்லை. அவர் அங்கிதேசங்கிற முனிவற்றை படிக்க, இவரோட ஒன்னா படித்தவர் யாருன்னா பாஞ்சால தேசத்து இளவரசனா இருந்தார் துபத மன்னன். அவன் திரௌபதி அப்பா. அவன் படிக்கிற போது இந்த துரோணாச்சாரியாரோட வறுமையை பார்த்தவனே அவன் இளவரசன் வழியோ, கவலைப்படாதீர்கள், நான் நாளை ராஜா ஆனவுடன் என் ராஜாங்கத்தில் உங்களுக்கு பாதி ராஜ்யம் தரேன். இப்படின்னா உறுதியெல்லாம் சொல்லப்படும். எப்பவுமே வச்சுக்கோங்க, ராஜா இல்லை, நீங்கள் ஒவ்வொரு மனிதனையும் இவங்க அதிலே தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்கப்படாது. எது ஷூரிட்டியே தராதே, அது பெண்கள்கிட்ட கற்றுக்கணும். ஷூரிட்டியே கொடுக்க மாட்டான். உறுதி கொடுத்து கெட்டவன் தான் தசரதன். உறுதி கொடுத்துட்டான், பாதி ராஜ்யம் தரேன். பாவம் துரோணாச்சாரியார் இதை நம்பிட்டு போனார். துருபதன் ஏழம் பிராமணன், கந்த வேஷ்டி கட்டியிருக்கார், வாசல்ல காவலாக சொல்லிட்டார், என் பேர் துரோணன், சரியில்லாத பிராமணன். காவலர் அவனை கூட கேட்க உள்ள போய் நிற்கிறான். கந்த வேஷ்டி கட்டியிருக்க, வேதம் படித்த தேஜஸ் முகத்துல தெரியறது, தாடி வச்சிருக்கார், சிக்கை வச்சிருக்கார், போய் நிற்கிற, கையை கூப்புற, ராஜா அரசே என்னை தெரிகிறதா, ஏக பிராமணன் துரோணன்னு பேர், உங்களோட ஒன்னா படிக்க அங்கி வேஷ முனிவரிடத்தில் என் பாலகன், அவனுக்கு பால் கொடுக்க வசதி, நீங்கள் பாதிராத்தியம் தருகிறேன் என்றீர்கள். பாதிராத்தியம் வேண்டாம், இந்த பிராமணனுக்கு ஒரு பசுமாடு கொடுங்கள், என் பிழைத்துக் கொள்ளுங்கள். மாவின்பாலே என்று மரபுக்குரிய மைந்தன் மாவின்பால் கண்டறியான கோவின்பால் எய்துதலும் கோமகன் யார் நீ? அரசனுக்கும் ஆண்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, தன் நாவின்பால் நடுங்கி நண்பன் இளவரசனாக இருந்தபோது ஒன்றாக படித்தோமே, எனக்கு நினைவில்லை. யாருங்க இந்த பிராமணனை யார் உள்ளே விட்டார்கள்? வெளியே அனுப்பு. கதறினான், கெஞ்சினான், படுத்துள்ளாதீர்கள், இந்த வறுமை கேட்கிறேன், வெளியே போங்கள். சபதம் வைத்தான். துரோணன் அவனை பார்த்து சிரித்தான். இத்தனை நேரம் அழுதவன், ஏன் மன்னா, நீ யார் என்று என்னை கேட்கிறாயா? நான் யார் என்று உனக்கு நிரூபிக்கிறேன். இது என் வில்லின் மீது ஆணை, என் வேதத்தின் மீது ஆணை. வந்து பீஷ்மர்ட்ட சொல்ற, நான் 105 பேருக்கும் பாடம் சொல்லித்தரேன், என் சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக சிஷியனை தயார் பண்றேன். பீஷ்மர் ஃபாதர், இவன் நிச்சயமா தட்சணை கேட்க மாட்டான், சபதத்தை நிறைவேற்ற நன்னாவே சொல்லி தருவான், வைராக்கியம் இருக்கு.
நல்லா 105 பேருக்கு ஸ்ரெத்தையா பாடம் நடத்தினர். அதில் அவர் 105 பேர்ல அர்ஜுனன் பராக்கிரமசாலி, அவன் இன்பான். ஒரு தடவை என்ன பண்ண, 105 பேர்ல அர்ஜுனன் பராக்கிரம் காட்டுறதுக்கு ஒரு குளத்துல காலை போனார். ஒரு முதல்ல இருந்தது, முதலையை பார்த்துட்டார். நல்லா காலை நின்றுட்டு இருக்காரு. முதல்ல வந்து பிடிக்கிறது. இவருக்கு முதல்ல பிடிச்சதுலேருந்து விடுவிச்சுக்க தெரியும். ஆனால் இந்த 105 பேர்ல அர்ஜுனன் தான் பராக்கிரமசாலின்னு காட்டணும்னு, என் சீடர்களே காப்பாற்றுங்கள், முதல்ல என் காலை பிடிச்சிருக்கு. யானை எப்படி ஆதி மூலமே எந்த தெய்வத்தை பேரையும் சொல்லாம கூப்பிட்டதோ அது மாதிரி பொதுவா கூப்பிட்டாராம். அர்ஜுனான்னு கூப்பிடல, பீமன்னு கூப்பிடல, துரியோன்னு கூப்பிடல, என் மாணவர்களே வாருங்கள்னு கூப்பிட்டார். எல்லாரும் ஓடி வந்தான், வெறுங்கையோட வந்தான். நீங்க வில்லி பதம் பாருங்க, தமது வெறுங்கையோடு அருகே நின்றிடவே. அர்ஜுன ஒத்தந்தான் தன்னுடைய வில்லை எடுத்துன்னு போனான். என்ன ஆசிரியர், முதல்ல பிடிச்சிருக்கு இல்லை, எப்படியும் வளைச்சா போட்டான் பானம். எப்படி போட்டான்னு எனக்கு வில்லி கொடுத்துருவார். யானை ஆதி மூலமே கூப்பிட்ட போது பெருமாள் போனார். ஆனால் அந்த யானை ரொம்ப நாளா முதலையோட போராடி அந்த குளத்திலேருந்து முதலையை இழுத்துருச்சு. முதலையோட தலை தெரியறது, யானையோட கால் தெரியறது. பெருமாள் கருடன் மேலே வந்தாரோ, அவர் மேலேருந்து பார்க்குறார், பிளேன்லேருந்து பார்த்தா தெரியும். அவர் பார்க்குறார், முதல்ல தலை தெரியறது, யானை கால் தெரியறது. அதனால அவருக்கு சௌரியமாக போச்சா சக்கரத்தை போடுறதுக்கு. முதல்ல மேலே இங்கே வில்லி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல முழு உருவமும் குளத்துக்குள்ளே இருக்குது, துரோணாச்சாரியார் காலும் குளத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த முதல்ல எது துரோணர் கால் எதுன்னு தெரியாத போது கரெக்டாக முதல்ல கழுத்தில் பானம் போட்டாராம். ஏன்னு சொன்னாருக்குங்க வில்லி, கை வந்த நெடுமால் கைத்திகிரி போல் கணையில் விஜயன் அதனை பழைய கால முதலையின் துணி செய்தான். பெருமாள் வந்து கொன்னது பழைய முதலையாம். என்னால் அதை இழுத்து வந்து விட்டான். 1000 வருஷம் போனதுனால அந்த முதலைக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அதனால பழைய முதலையினர், இதுதாண்ட அப்டேட் முதலையினர் துரோணாச்சாரியார் மாட்டின்றது வில்லி குத்துறார். எப்படி எழுதுறாரு பாருங்க, நான் அவர் எழுதினதை வச்சுதான் சொல்றேன். பழைய கார் முதலையின் துணி செய்தான். எல்லாரும் ஸ்தம்பிச்சு இருக்கிறார். துரோணர் கட்டி அடிச்சு அர்ஜுனனை பாராட்டும். ஆனால் பாருங்க, இப்ப இவர் ஏழ்மையை போக்குறதுக்கு இவன் 105 பேருக்கு பாடம் சொன்னார். துருபத மன்னன்கிட்ட போய் தன் ஏழ்மையை போக்குன்னு கேட்டவர், ஒரு பெரிய குற்றம் செய்தார். அப்புறமா அந்த குற்றத்திற்கு நிவாரணம் தேடி கொண்டார். குற்றம் செய்திருக்க கூடாது, நல்ல பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு நாளைக்கு அர்ஜுனனோட கானகத்தில் போயிட்டு ஒரு போது பார்க்கணும், ஒரு நாய் ஒருத்தன் பானம் போட்டு கொண்டு இருக்கான். நாயை எப்படி கொண்டிருக்கான் தெரியுமா? அதை அவனை கொலைச்சிருக்கு. கொலைக்கிற போது நாய் வாயை திறந்துதானே கொலைக்கும். அப்படி கொலைச்ச போது அவன் எப்படி போட்டிருக்கான்னா, பானம் போட்டிருக்காங்க. இந்த கீழ்த்தாடையில் அடிச்சு உள்ள போய் நான் போன சேர்த்து மேல் தாடை வழியா வந்தது பிராணம். இப்படி இது ஏன் கொலைக்கிறது, இது கொலைக்கிறது நான் தானே கொண்டுட்டான். இப்படி அடிச்சு கொள்ளலை, அது இப்படி கொலைக்கிறது ஆசிட்டான் பானம். இது ரொம்ப கஷ்டம், இந்த பானம் போட்டு அடிக்கிறது. இந்த நாய் செத்து போன அந்த பானத்தை பார்த்தான் அர்ஜுனன். துரோணரை பார்த்தான், நீர் என்னை ஏமாற்றி விட்டு இப்படி பானம் போடுவது எனக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லி நீர் பிரைவேட்டா டியூஷன் நடத்தி அவர் நான் யாருக்கும் சொல்லித்தரலை, உனக்குத்தான் சொல்லி கொடுத்தேன். நீ எப்படி பானம் போட்டான்? நம்ம பானம் அந்த திசை வழியா போற ஒரு வேடன் இவன் இடத்திலே பாடம் கற்றுக்க வந்தபோது, நீ வேடன்
சத்திரியனுக்குத்தான் பாடம் சொல்லி தருவேன்னு சொன்னார். போனால் அவன் பேர் ஏகலைவன். அவன் என்ன பண்ணான், துரோணாச்சாரியார் மாதிரியே பொம்மையை பண்ணி வச்சு அதுக்கு தினமும் சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு விழுந்து கும்பிட்டு வில்ல வைப்பான், அவற்றை எடுத்துப்பான். சகல பானமும் வந்தது. குருபக்தி புரியுது. அந்த காலத்திலே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் உருவாக்கினது நீங்க அதனால கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மட்டும் நினைக்கப்பட்டார். துரோணாச்சாரியர் வந்துட்டார், பார்த்துட்டான். என் குருநாதா என் குடிசை தேடி வந்தேன். அவரை உட்கார சொல்லி ஏதோ ஒரு ஆசனம் போட்டு அடித்தான். பானத்தை நேர அவர் திருவடியில் போய் ஜலம் கொட்டிட்டு வருணாஸ்திரம் போட்டான். பாத பூஜை பண்ணான். அடுத்த ஒரு பானம் போட்டான். போய் கழுத்துல மாலை விழுந்தது. அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். ஆஹா அருள் அவன்கிட்ட குருபக்தி திறமை. நான் தான் சித்தப்பனால திறமை யார்கிட்ட இருந்தாலும் பாராட்டேன். எதுவுமே நம்ம ஒன்று வச்சுக்கணும், எங்கு சரிவரை நடக்கிறதோ அதை பாராட்டணும். பாராட்டிக்கணும். அதற்கு இருந்தாலும் இந்த அர்ஜுனன் மேல புரியும். நீ இந்த வில்லு அப்பும் கற்றுன்றது உங்கள்கிட்ட தான், சந்தேகமே இல்லை. எனக்கு குரு தட்சணை கொடுக்கலையே. குருநாதன் உத்தரவிடுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? பெருபெறலை எனக்கு. ஏன்னா அப்புறம் பானம் போட முடியாது. அர்ஜுனன் பிழைப்பான். உடைவாள உருவினான், வெட்டி திருவடிகள் வச்சான். அம்மா அப்பா தான் கதறினான். துரோணாச்சாரியா அவன் கண்ணில் நீர் பிடித்த அர்ஜுனன் பக்கத்திலே இருந்தான். அவனை கும்பிட்டான். துரோணாச்சாரியார் பெருவரலை வாங்கினவர் கட்டி அமைத்து ஏகலைவனை பார்த்தார். குரு பக்தி என்றால் ஏகலைவனே. இந்த 105 பேரை சொல்ல மாட்டார்கள். குரு பக்தி என்றால் எந்த உலகத்திலும் எந்த யுகத்திலும் ஏகலைவனே உன்னைத்தான் சொல்லுவார்கள் என்று பாராட்டினார். தெரிந்து குரு பக்தி அவனிடத்தில் அர்ஜுனனோ மற்றவர்களோ கிடையாது. துரோணாச்சாரியார் 105 பேருக்கு விற்பயிற்சி கொடுத்தவர். அரங்கேற்றம் செய்தார். அவருடைய ஏழ்மை மேடையில் பேசினார். இந்த அர்ஜுனனுக்கு ஈடாக யாரேனும் இருந்தால் மேடைக்கு வாருங்கள். 2ஆம் முறை சொல்லுகிறேன், வாருங்கள். 3ஆம் முறை அழைக்கிறேன், அர்ஜுனனுக்கு ஈடாக இருந்தால் யாரேனும் மேடைக்கு வாருங்கள். எனக்கு தெரிய ஒருவரும் இல்லை. நிறுத்துங்கள் துரோணரே, நான் இருக்கிறேன். திரும்பி பார்த்தார். குந்தி பெற்ற சிங்கம், பருதி பெற்ற காளை, பரசுராமரின் சீடன் மேடைக்கு வருகிறான். கர்ணன், யார் நீ? பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன். அந்த காலத்துல ஜாதி உண்டுன்னு பார்த்து சண்டை போட்டான். இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு சண்டை போட்டான். ஆக இதை வச்சு சண்டை போட்டுதான் இருக்கும். நான் ஒருத்தான் சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு நாளைக்கு நிச்சயம் நம்ம இந்தியாவில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. கர்ணன் தன் தாயை நொந்து கொண்டு கீழே இறங்கினான். அவனை ஒரு கை தடுத்தது. நில். யார் அவன்? திரும்பி பார்த்தான் துரியோதன். திரும்பி பார்க்கிறான் கிருபாச்சாரியரை, துரோணாச்சாரியரை. ஆச்சாரியனே, படித்தவனுக்கு, இப்ப நான் சொன்னேனே அதுல என்ன சொல்றேன், படித்தவனுக்கு கேளு, பண்பாளனுக்கு, கொடையாளனுக்கு, கற்புடை பெண்களுக்கு, வீரம் என்று உள்ளவர்களுக்கு ஜாதி கிடையாது. கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைக்கை உற்றவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான போதையில் ஞான நற்சரிதராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையா? பெருமாள் நாராயணன் தூணிலே அவதரித்தார் நரசிங்கமாக. தூண் என்ன ஜாதி? சிவபெருமான் மூங்கிலே அவதரித்தார். தெரியுமா? மூங்கல்ல வெடிச்சு வந்து தெரியுமா? இந்த
இந்த ஊர் தான். இதுக்கு பேர் வேணுபுரம்னு பேரு. ஆமா, செல்போன்னா சைலண்ட்ல போகணும். இது வேணுபுரம்னு பேரு. மூங்கில் வெடிச்சு வந்தாரு. அன்னைக்கே விழிப்புத்துறாரு எழுதியிருக்காரு. அப்படின்னா அப்பவே உண்டுன்னு அர்த்தம். திருநெல்வேலி அது தெரிஞ்சுக்கோ. திருநெல்வேலிக்கு பார்த்தா வந்தேன்னு நினைக்காத. அறிவிறந்தது தூணில் அரங்கன் வேகிலானார். இங்க இருக்கிற துரோணாச்சாரியாரும் அகத்தியரும் குடத்திலே பிறந்தார்கள். முருகப்பெருமானும் பீஷ்மாச்சாரியர் தண்ணீரிலே பிறந்தார்கள். தண்ணீர் என்ற ஜாதி. முருக கடவுளும் இவரும் அறிவிறந்தது என்று தூணில் அரணும் வேகிலானார். பறவை உண்ட முனியும் இப்பறத்துவாதன் மைந்தனும் ஒருவரின் கண் பிறந்தது உன்சரத்தில். அறிவையன்றி முருகக் கடவுள் மணிகளும் பிறந்ததே என்று நல்ல உரை எடுத்து ஏன இடிவனோடு ஒன்றி நின்ற ஆடகத்தை ஓட வைக்கும் ஆறுபோல் அன்று சூதன் அந்த மதலை தன்னை அங்கராசன் ஆக்கினார். யாருமே கூட்டுவார்கள். இப்பொழுது என் நாட்டுக்கு உட்பட்டிருக்கிற அங்க நாட்டுக்கு இவனை அதிபதி ஆக்குகிறேன். எப்ப தூங்கினாலும் சமயத்துல தூங்கக்கூடாது. வாழ்க்கையிலே துரியோதனன் சொன்ன நல்ல வார்த்தையை இதுதான். எங்கதான் எங்க விழிப்புத்துறார் பதம் போட்டார். என்ற உரைகளை என்று நல்ல உரை. நல்லதை சொன்னது இன்னைக்குதான். ஒரு நாள் சொன்னது. அதான் எப்ப தூங்கினாலும் சமயத்துல தூங்கக்கூடாது. அவன் பார்த்தான் அர்ஜுனனுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான். கர்ணன் கட்டி அடைத்து அவனை ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவனுக்கு ரெகக்னைஸ் பண்ணவன் அவன். என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் போகாது என்று உறுதி கொடுத்தான். இப்போ திருதராஷ்டிரன் ராஜா, பீஷ்மாச்சாரியார் பெரியவர், துரோணாச்சாரியார் குரு, கிருபாச்சாரியார் குரு, விதுராழ்வார் சித்தப்பா, திருதராஷ்டிரன் பிரதான கேபினட் மினிஸ்டர். இளவரசன் தர்மபுத்திரன் தான். இவன் இளவரசனே கிடையாது. ஆனால் இவனை நான் அந்த நாட்டுக்கு அதிபதியாக்கிறேன் அப்படிங்கிற போது திருதராஷ்டிரன், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், தர்மபுத்திரன் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். ஏன் மூடிக்கிறார்? அப்பவே கண்டிக்கலாம் முடியும். உனக்கு ரைட்டு கிடையாது சொல்லலையே. சிம்மாசனத்திலே இருக்கிறவனுடைய பையன் அங்க நாட்டுக்கு அதிபதி ஆக்கிட்டான். என்ன அதிபதி ஆக்கினாலும் எல்லாருக்கும் தேரோட்டி மகன் தான் சொல்றான். சார வரைக்கும் பீஷ்மாச்சாரியார் ராத்தேயான் தான் கூப்பிடுவார். ராத்தேயன்னா தேரோட்டி மகன். சபையை கலைஞ்சுட்டு பிரச்சனை வந்துருந்தோம். 105 பேரையும் கூப்பிட்டார் துரோணாச்சாரியார். எனக்கு குரு தட்சணை வேண்டும்னு 105 பேர் நமஸ்காரம் பண்ணா என்ன வேணும்னு. அந்த பாஞ்சால மன்னன் துருபதனை கைது பண்ணி கொண்டான். எல்லாரும் தோந்து போன அர்ஜுனன் தான் போனான். சண்டை போட்டு அவனை தேர்ல கட்டி கொண்டு தன்னோட தேர் கொண்டு துரோணத்தை நிறுத்துறாங்க. இது பாரதம் ஏன் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வன்மம் வைக்கப்படாது. அவன் இன்னைக்கு கொடுக்கலைன்னா விட்டுடும். இவ்வளவு படிச்ச துரோணாச்சாரியார் வன்மம் வச்ச கூட. ஏன் மன்னா அன்னைக்கு யாருன்னு கேட்ட, என்ன நீ வெளியே போன்னு சொன்ன, என் தலையை நிமித்தின. இன்னைக்கு நீ எனக்கு அடிமை. உன் ராஜாங்கம் என்னோடது. ஆனால் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவன்கிட்ட கொடுத்து விடு. எனக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு, பாதிய பிரின்னு அவர் எடுத்துக்கல. பிரித்து அர்ஜுனனை கூப்பிட்டு எனக்கு சேர்ற பங்குல போய் ஒரு பசுமாட்டை ஓட்டி வாங்க. இவ்வளவு ஆக்ரோஷம். அவன் பாவம் தெரியாமல் செய்து விட்டால். அவன் பெரிய யாகம் செய்பவன், பக்திமான், வேதம் படித்தவன். அவன் சபதம் வச்சான். நல்ல கேள்வி. இந்த துரோணாச்சாரியாரை கொல்வதற்கு ஒரு மகனும், அர்ஜுனனுக்கு மாலையிடுவதற்கு ஒரு மகளும் பெற வேண்டும் அப்படின்னு யாகம் பண்ண. எனதான் இவனுக்கு ஒரு பேர் யாகசேனன்னு பேர். இவன் யாகம் செய்தான். இதில் பாருங்க, துரோணரை கொள்றதுக்கு பையன் தன்னை கட்டி போட்டான் அர்ஜுனன் இருந்தாலும் அவனை மாப்பிள்ளையாக்கி கிடந்து பார்த்தான்.
என்ன கேட்குறீங்க? எந்த ஆண்மகனும் பிறக்கிற பையன் கெட்டிக்காரனா இருக்கணும், என்ன கேட்கும், மாப்பிள்ளை கெட்டிக்காரனா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்படி நான் ஒரு ஊரில் சொல்கிற போது ஒரு பொண்ணு வந்தேன். பொண்ணு கெட்டிக்காரியா இருக்கணும்னு அப்பா விரும்ப மாட்டானா? யாரு விரும்ப மாட்டேன்னா விரும்புவாங்க. பொண்ணு கெட்டிக்காரியோ சமத்து பத்தலையோ அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அது தன் பெண் வளர வரைக்கும். ஆனால் அவன் தான் கெட்டிக்காரன், மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன கவனிங்க, அவன் என்ன விரும்புறான்னா, என்ன கவனி, நம்மாத்து பொண்ணு கெட்டிக்காரியாக இருந்தாள்னா மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன். அவன் இல்லைன்னு சொன்னா அவன் ஜாதகத்தை தான் பார்க்கணும். எப்படியோ கல்யாணம் கொடுத்துருவான். இன்னொரு அர்த்தம் சொல்றேன், என்ன கவனிங்க, மட்டப்படுத்தலை பெண்களை ஒரு கெட்டிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் நம் மகள் கெட்டிக்காரி ஆகி விடுவாள். மாப்பிள்ளையாக்கிக் கொள்வதில் உயர்ந்த நிலை. யாகசேனன் யாகம் செய்தால் நன்றாக கேளுங்கள். அப்பொழுது திருஷ்டத்யும்னன் வில்லோடு வந்தால் துரோணனை கொல்வதற்குனே பிறந்தார். திரௌபதி அவதரிக்கிறாள். எல்லாரும் தவறுதலா பேசுற 5 பேரை பண்ணிட்டாங்க. அவ அவதாரம் செய்தவள். நேற்றையே சொன்னேன், நளாயினி தான் திரௌபதியா வராள். எப்படி வரான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த யாகசேனன் யாகத்தை வளர்ந்தானே, அந்த யாகாக்னி என்ன அக்னி என்றால் நாமமூட்டுகின்ற அக்னி அல்ல, சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தான் அங்கு அக்னியாக வந்தது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவள் திரௌபதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அக்னி தான் அவளுக்கு தாய். அவள் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிற போது தர்மபுத்திரனுக்கு மாலை இட்டவுன்னா அக்னியில இறங்கிட்டு பீமனுக்கு மாலை இட்டான். அவ்வளவு பத்தி வருது. அதான் இங்க சொல்றான், திரௌபதி அவதரித்தாள் அக்னியிலே. அப்போ ஒரு குரல் கேட்டது ஆகாசத்திலே, ஏ துருபத மன்னா கேள், போன யுகத்தில் ஒருத்தி மண்ணிலே பிறந்தாள், ராட்சச குலத்தை அழித்தாள். இவள் அக்னியிலே அவதரித்திருக்கிறாள், தன் குலத்தையே அழிப்பாள். கண்மேல் ஒருத்தி அரக்கர் குலமான பிறந்தாள், பாபன் முதல் கண்மேல் இவள் பிறந்தாள், கடல் காவலர் தம் குலம் முடிப்பாள். மொத்தம் 4 யுகம்: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்தை அழித்தவள் ரேணுகை, பரசுராமன் தாய், யமதகினி பத்தினி. திரேதாயுகத்தை அழித்தவள் சீதை, ராமன் பத்தினி. துவாபர யுகத்தை அழித்தவள் திரௌபதி. எல்லோருக்கும் இப்பொழுது சந்தேகம் வந்திருக்கு, கலியுகத்தை யார் அழிக்க போறாங்க? அவனே படாதே வீட்டுக்கு வீடு இருக்கிறார்கள். என்னே கிருதத்தே ரேணுகையை கூற்றுவனாம், தன்னே வேதத்தில் ஜானகியே பின் யுகத்தில் கூடும் திரௌபதியை கூற்றுவனாம், கலியுகத்தில் வீடு தோறும் கூற்றுவனாம். என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அழிச்ச லிஸ்ட் எடுத்து பாருங்க. அவளுக்கு தப்பு பண்ணா, குற்றம் இழைத்தா அழிச்சான். அதனால தெரிந்து கொள்ளுங்கள், நமது குலத்தில் பெண்களுக்கு துரோகம் நினைப்போமே ஆனால், பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போமே ஆனால் அந்த குலம் அழியும். தெரிந்து கொள்ளுங்கள். அதனால இன்னும் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணாங்கிற பாருங்க, அதுதான் மச்சம். மற்றொன்று, பெண் பாவம் கொள்ளாது ஏன் சொல்றார், தெரிந்து கொள்ளுங்கள். துரோகம் எண்ணக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, பொல்லாத்தனம் செய்யக்கூடாது. திரௌபதிக்கு அவமானம் இழைத்தார்கள், அதனால குலம் போனது. பஞ்சபாண்டவன் உள்பட கஷ்டம். தெரிஞ்சுக்கோங்க. துரியோதனுக்கு மட்டும் இல்ல, காட்டுக்கு போனே புரிஞ்சதா உங்களுக்கு? இவன் சூதாடி பந்தயம் வைக்கிறதுனால தானே இந்த கஷ்டம் வந்தது. அதனால் உணருங்கள் தயவு செய்து. பெண்களுக்கு இந்த 1600க்கு அப்புறம் தான் வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தினா, நம்மளும் நமக்கு இருக்கிறவங்களை அடிமைப்படுத்திடும். பெண்களை படுத்தினா எல்லார் வீட்லையும், நீங்க கூட்டத்தில் எங்க வீட்டில் இல்லை, உங்க வீட்டில் இல்லைங்காதீங்க. 400 வருஷமா எல்லார் குடும்பத்திலும் மருமகளை படுத்தின பாவம் இன்னைக்கு ஆம்பளை பையன்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இனிமேலாவது கொண்டாடும்.
அதில் உண்டாவா போச்சு. இப்போ அவாப்படுத்த அப்பொழுது என்ன கேளுங்கோ, துரோணாச்சாரியார் இவ்வளவு குத்தம் செய்தவர், தன்னை கொல்ல பிறந்தவன் திருஷ்டத்யும்னன் என்று தெரிந்தும் அவருக்கு விற்பயிற்சி கற்றுக் கொடுத்தார். அந்த ஏக்கலை வண்ட பண்ண பாவத்தை இவனிடத்தில் போக்கிக் கொண்டார். இந்த 105 பேரும் இருக்கிறார்கள். இந்த பஞ்ச பாண்டவர்களை எப்படியேனும் கொல்லணும்னு பார்க்கிறாங்க, எப்படியாவது கொல்லணும். ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா, பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா, சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அரக்கு மாளிகையில நெருப்பு வச்சான். பீமனே வச்சிருந்து 5 பேரையும் கூட்டிட்டு குந்தியோட கூட்டிட்டு போயிட்டான். பஞ்சபாண்டவாள் இறந்துட்டான்னு நினைச்சிருக்கா. இடும்பவனத்துக்கு போனா, அங்க இடும்பன்னு ஒரு ராட்சசன், அவன் சகோதரி இடும்பின்னு பேரு. அந்த இடும்பன் மனுஷ வாசனை கிடைச்சவனே இடுப்பி அனுப்புவான், அவள் கொன்றுவான், இவன் சாப்பிடுவான். அப்போ இந்த பஞ்ச பாண்டவாள்லாம் வந்திருக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா. பீமன் மட்டும் அந்த நதிக்கரையில உட்காந்துருக்கா. இந்த மனித வாசனை கிடைச்சவனே இடுப்பி அனுப்பி அந்த மனிதனை கொன்று கொண்டான். இவள் வந்தாள். பீமனை பார்த்த உடனே மோதித்தான், கொல்லணும்னு தோணல. பீமனிடத்துல தன் பிரேமையை சொன்னாள். பீமனும் பிரேமையை சொன்னான். இவள் பேசிக் கொண்டிருக்கிற போது இடுப்பன் வந்து விட்டான். என்ன நீ மனிதனோடு உறவாடுகிறாய்? நான் இவரை விரும்புகிறேன். இங்கேதான் பாருங்க, அவன் சகோதரி சொல்றத கேட்கணும். விட்டு கொடுத்துருந்தான்னா உயிர் போயிருக்காது. இல்லை, என்னோடு சண்டைக்கு வாங்கினான். பீமன் அவனை கொன்றான். இடுப்பியை அழைத்து கொண்டு போனான். இன்னும் தர்மபுத்திரனுக்கு கல்யாணம் ஆகவில்லை. மூத்தவனுக்கு இளையவனுக்கு கல்யாணம் பண்ணுகின்ற சூழல் வந்தால் மூத்தவனுடைய அனுமதியை கேட்கணும். பீமன் அவரை நமஸ்கரித்து கேட்டால் நல்ல திருமணம் செய்து கொள் என்றால், அந்த பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த வீர புதல்வன் தான் கடோத்கஜன். கடம் உத்கஜம். அந்த அவனுடைய தலை குடம்போடு இருக்குமா, அதுதான் கடோத்கஜன் பேரு. அவன் போர்க்களத்தில் வந்து சண்டை போட்டு உயிரை விடுறான். அவன் போறான். ஏகச்சக்கரபுரவாசம் ஒரு இடம். அங்கே ஒரு அக்ரகாரத்தில் போய் தங்கினாள், பிராமணாள் வீட்டில். அப்பொழுது அவள் தங்கின வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, கணவன் மனைவி. நான் போகிறேன் நீ போகிறேன்னு சர்ச்சை பண்ணியிருந்தா. குந்தி போய் கேட்டா எங்கே போகணும்னு கேட்டான். இங்கே பகாசுரன் ஒருத்தர் இருக்கா, ஊரில் கூட்டி எல்லாரையும் சாப்பிட்டால் நாங்கள் ஊர்க்காரர்கள் ஒன்று கூடி வீட்டுக்கு ஒருவரை தினம் அனுபவம் சாப்பாடு தயார் செய்து சாப்பாடையும் சாப்பிடு அவனையும் சாப்பிடுன்னு சொன்னோம். எங்கள் வீட்டு முறையினான். உடனே குந்தி தேவி சொன்னால், கவலைப்படாதீர்கள், எனக்கு 5 பையன் இருக்கிறார். ஒரு பையன் போனால் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய பையன் அந்த ராட்சசனை விட நல்லா சாப்பிடுவான். அதனால் நீங்கள் எல்லாரும் நிறைய பொருள்களை கொண்டு வந்து கொடுங்கள், அவனே சமைத்து கொள்வான். பீமனே சமைச்சிருந்தான், வண்டியில் வச்சிருந்தான், எடுத்துட்டு போனான். பகாசுரன் இருக்கிற இடத்துக்கு மனுஷ வாசனை கிடைச்சோன்னா அவன் வந்தான். அவனை பார்த்தான். பீமன் தான் சமைச்சு போனதை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு மகா கோபம் வந்தவன் மூங்கி விட்டு விட்டான் அவன் தோளிலே. பீமன் அசையவே இல்லை. திருப்பி ஒரு கவலம் எடுத்து சாப்பிட்டான். இந்த பக்கம் வந்து இந்த தோளில் குத்தி கவலைப்பட்டு வெட்டி குத்துறார் வர்ணிக்கிறார்.
இந்த பக்கமும் அந்த பக்கமும் குத்தினதுனால் இவன் கவனமாக எடுத்து யானை சாப்பிட்ற மாதிரி போட்டானோ இவனை குத்தினதுனால என்னாச்சுன்னா அப்போதான் தொண்டைக்குழியில் கரெக்டாக இறங்கிட்டான். இப்போ நம்ம மிஷினுக்கு போய் போட்டுட்டு இப்படி தட்டுறான். அந்த மாதிரி அவன் பலம் பொருந்தியவன். சாப்பிட்டு முடித்தான், அவனை பதம் செய்தான். அந்த ஊர் மக்கள் நன்றி செலுத்தினார்கள். தங்களை யாருன்னே சொல்லவில்லை. வர வழியிலே அர்ஜுனன் உளறிவிட்டால் தர்மபுத்திரர் கண்டித்தார், இனிமேல் சொல்லக்கூடாது. வேதவியாசர் வந்தார், நீங்கள் இந்த பிராமண வேஷத்தோடையே வாருங்கள், துருபதனவன் போது திரௌபதிக்கு சுயம்பரம் வைத்திருக்கிறான், நீங்கள் அங்கு வாருங்கள்னு சொல்லிட்டு போனார். ஒரு குயவன் வீட்டில் போய் தங்கினார்கள். ஏன் தங்கினார்கள்னா, குயவன் தான் சில யாகத்துக்கு பொருள்களை தருவான், அதனால் பிராமணர்களை வரவேற்பான். மற்றொரு கருத்து, அந்த காலத்திலே ராஜாக்கள் சத்திரியர்கள் அவளுக்கு குடும்பம் உண்டு, வேதம் படிப்பான், ஆனால் வேதத்தை உபயோகப்படுத்த மாட்டான். அந்த காலத்தில் இந்து மதத்தில் வாழ்ந்த எல்லா பிரிவினருக்குமே குடுமி உண்டு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவோட தாத்தா ஃபோட்டோ இருந்தால் எடுத்து பாருங்க, குடுமி வச்சுருப்பான். நீங்கள் ரொம்ப பேர் வச்சுருக்கீங்க பிராமணன் தான் குடுமி வச்சுருந்தாங்க, கிடையாது. எல்லாருக்கும் குடுமி உண்டு. ஆமாம், இந்த இடத்துல சிக்கை வளர்க்கணும். அதை வளர்க்குறத இப்படி வளர்த்து இப்படியும் வச்சுப்பான், இப்படியும் வச்சுப்பான். ஆனால் இந்த பக்கம் தான் வளர்ப்பான். இங்கே வளர்த்து தான் இந்த இடத்துல ஏன் குடுமி வச்சுக்கிறான்னா, முடி வச்சுக்கிறான்னா, இங்கே மூலப்பகுதி இருக்குது. இங்கே நேரடியாக வெயில் படக்கூடாது, நேரடியாக மழை தண்ணி விழக்கூடாது. அதுக்கு தான் குடை பிடிக்கணும். மழை ஜலம் விடக்கூடாது. தான் நீங்கள் குளிக்கிற போது கேர்ஃபுல்லாக குளிக்கணும். சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், குளிக்கிற போது இப்படித்தான் விட்டுக்கணும். இந்த பின் மண்டையில் படணும்னா சும்பெடுத்து மெதுவாக விட்டுக்கணும். இந்த ஷவர் பாத்ரூமில் குளிக்கக்கூடாது. பிராமணர் மொழியை குடும்பி வச்சுருக்கா, பூனம் இருக்கு, பிராமணரோட போய் உட்கார்ந்தான் அங்கே சபையில். நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த காலத்தில் கொடுத்தார்கள் என்று சொன்னேன். நன்க கேளுங்கள். அவர் ஒரு மீன் வைத்திருக்கிறார், மீன் சுற்றி கொண்டிருக்கிறோம். அந்த மீனுக்கு கீழே ஒரு சக்கரம், கீழே பெரிய தடாகம், நீர் இருக்கிறது. இப்போ சொன்னதுக்கு முன்னால மாப்பிள்ளை கெட்டிக்காரனா வரணும், புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன வச்சிருக்கான் பந்தயம்னா, துருபதன் இந்த நீர் தடாகத்தை இப்படி பார்த்து, இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி பார்த்து பானம் போட்டு சக்கரத்து வழியா போய் இந்த சுத்தி இருக்கிற மீனை அறுக்கணும். அப்படி யார் பண்றானோ அவனுக்கு தான் திரௌபதி மாலை போடுவான்னு திரௌபதியோட அண்ணன் இப்ப சொல்றான். சிலை இது சீலி முகங்கள் இவை கடுத்திரிகை வேகத்தின் நிலையிலா எந்திர நாப்பன் இலக்கும் அகுதே கலைவழி நீங்கள் வந்திருக்கிற கலைஞர்களே, அவர்க்கே அந்த கன்னியும் உரியல். ஓ, இப்போ எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. திரௌபதிய மாலை போட்டு தோழி கூட்டிடுவார். அங்கே உட்காந்துருக்கார் துரியோதனன். இவன் ஹஸ்தினாபுரத்து இளவரசன், கதாயுத்தத்தில் வல்லவன் துரியோதனன். கும்பிட்டு பக்கத்தில் சகுனி உட்காந்துருக்கான். இவன் துரியோதனன் தாய்மாமன். இவனை பற்றி கேளு என்ன. இவன் நாட்டிலே காந்தார தேசத்தில் பெண் குரங்கு கர்ப்பம் தெரிந்திருக்கும் போது ஆண் குரங்கு பலாச்சுளையை கீறி அன்போடு கொடுக்கின்ற காந்தார நாட்டுக்கு தலைவர். உலை வந்தையம் உசூல் மந்திக்கு உருகாவினம் கீட்டுதம் பலவின் குல சுளை கீறி அன்போடு அடிக்கும் காந்தார பதிக்கு தலைவர். கேட்டான். இவனை சொல்ற போது எதுக்கு குரங்கு கதை சொன்னான். குரங்குகளுக்கு கூட இவன் நாட்டில் நல்ல புத்தி இருக்கு. இவனை பற்றி கேளு. சான்றோர்கள் விரும்பாத சூதாட்டத்தை ஆடுவது. இவனை போல் நயவஞ்சகம் ஒத்தரும் கிடையாது. நிலை வஞ்சனையும் தரணிகளில் யாரே இவனுக்கு நிகழ்வு. புட்ட தாண்டியும் போனான். கர்ணன் இருந்தான். இவன் அங்க மன்னன்
வீரத்தில் வல்லவன், பானம் போடுவதில் வல்லவன், கொடுப்பதில் வல்லவன், கொடையாளி. அவன் சொல்றாங்க, பெண்மைக்கு ரதி என வந்த பெண்ணாரம்பதே, உண்மைக்கிவனே, உரைக்கிவனே, திண்மைக்கிவனே, தேசிக்குவனே, கர்ணன் என்னும் மன்னன் கண்ணன். பக்கத்துல கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டார். இவன் யார் தெரியுமா? பகவானே அவதாரம், எதுகுல மன்னன், ஆயர்பாடியில் வளர்ந்தவன், வீடு வீடாக சென்று வெண்ணையை திருடிய கள்வன், வெண்ணையும் திருடியவன் பரமாத்மா. திரௌபதி பார்த்து கிருப பண்ண போன. பக்கத்துல வண்ணம் பலராம், கதாயுத்தத்தில் வல்லவன், பீமனுக்கும் துரியோனுக்கும் குருநாத். இவ இப்படி போறா, எல்லாரையும் அறிமுகம் பண்ண. அந்த அர்ஜுனனை காணுமேனு தேடிக்கிட்டான். அவனுக்கு அர்ஜுனன் தான் பிடிக்கும். ஏன்னா அப்பா அர்ஜுனனை சொல்லிதான் வளர்த்தான். அவன் என்னை கட்டி போட்டது அவன் தான், மாவீரன். அதனால அர்ஜுனனுக்கு தான் மாலை போடணும். இவெல்லாம் போனா முள்ள வளைக்கல. வியாச பாரதத்துல என்ன இருக்குன்னா அவர் சொன்னதான் கரெக்ட். இல்லி கொஞ்சம் கர்ணனை ஸ்தோத்திரம் பண்ணு தப்பு பண்ணிட்டார். வியாச பாரதத்துல என்ன ஒரிஜினல்ல என்ன இருக்குன்னா, கர்ணன் வில்லெடுத்து வளைக்கிறதுக்கு போனா, நல்லா கேளுங்க, நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் அன்னைக்கே பார்க்கணும். அவன் வில்ல எடுத்த போது திரௌபதி பேசினா, ஏ தேரோட்டி மகனே, நீ என்னதான் வீரம் பொருந்தியவனாயிருந்து வில்லை வளைத்தாலும் நான் உனக்கு மாலையிட மாட்டேன். அப்போ அவன் அப்பா துருபதனோ அண்ணனோ தடுக்கலை. என்ன கேளுங்க, ஏன்னா அவன் சொல்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் வில்ல வச்சுட்டு போயிட்டான். எங்க வில்லி என்ன பண்ணாரு, இவனை புகழ், இவன் வில்ல எடுத்தால் வில்ல எடுக்க முடியல, மாட்டின் துக்கை. அர்ஜுனன் வந்து வில்ல எடுத்தா ரிலீஸ் பண்ணாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு அதே தேவனம். ஏன்னா அவர் செக் பண்ணிட்டான், வழிபாடுமே யாருமே வளைக்கலை. அப்பொழுது பாண்டவன் கலந்து விட்ட அந்த பிராமணர் கூட்டத்தில் இருக்கிறவா, ஒரிஜினல் பிராமணனை, பிராமணால் வில்ல வளைக்கலாமான்னு கேளு. உடனே அந்த பிராமணன் சொன்னா, யார் வளைக்கிறது, நீ கேட்கல கேள்ற. அப்படி அவன் எந்திருந்தான். அந்தணர்கள் வில்ல வளைக்கலாம். அப்பவும் கிருஷ்ணன் யார் வளைத்தாலும் என் சகோதரி மாலையிடுவார்கள். தர்மபுத்தர் பார்த்தார் அர்ஜுனனை, கிளம்பிட்டார். அர்ஜுனன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறான்னா, அர்ஜுனனை ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா அதனாலதான் எல்லாரும் இப்படி ஒரு கையிலே பானம் போடுவார்கள். அர்ஜுனன் 2 கையிலையும் போடுவான். எப்படின்னா அந்த காண்டிபத்தை இப்படி நிறுத்திப்பான், இப்படி போடுவான். அதனால்தான் அவனுக்கு ஒரு பேர், இந்த 2 கையும் காட்சி போயிருக்கும் விரல். அதனால்தான் அவனுக்கு ஒரு பேர் சவ்யசாசி. நிறைய பேர் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தன்னா பிரதையின் மகன், குந்திதேவி பேர் பிரதை, பார்த்தன். பல்கூடன் பங்குடன் உத்தரத்துல பிறந்தார். 2 கையும் காட்சி போனதுனால சவ்யசாசி. அவன் வந்தான், அர்ஜுனனை நமஸ்கரித்தான், போனான், பிள்ளை எடுத்தான், நான் ஏற்றினான், அறுத்து தள்ளினான். துரியோன கோபம். ஒரு பார்ப்பான் வந்து வில்ல வளைச்சது, சத்திரியாளத்து பொண்ணை கூட்டிட்டு போறான், வேடிக்கை பார்க்கிறேன்னா. எல்லாரும் வில்லெடுத்து சண்டை போட வந்த கர்ணனை நிறுத்தி, கர்ணன் முன்னால நிற்கிறான். பிள்ளைங்க அம்மையும் வளைச்சான் அர்ஜுனன். அந்த கர்ணனுடைய வில்லும் ஒடிஞ்சு விழுந்தது. என்னன்னா பாருங்க, கர்ணன் எவ்வளவு நல்லவன். கும்பிட்டான் அர்ஜுனன். ஏன் பிராமண சிரேஷ்டரே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வில்லை என் குருநாதன் பரசுராமன் தான் ஒடிக்க முடியும். ஆச்சாரியன் துரோணன் ஒடிக்க முடியும். அவன் சொல்றான், கேட்டுக்கோங்க. இந்திரன் மகன் அர்ஜுனன், துரோணாச்சாரியா சீடன் தான் என் வில்லை ஒடிக்க முடியும். பிராமண சிரேஷ்டரே, நீங்கள் யார் என்று தெரியவில்லை. என்னை வென்று விட்டீர்கள். உங்கள் குருநாதனை வணங்குகிறேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த லிஸ்ட்ல அர்ஜுனன் இருக்கானே. எல்லாரும் தோற்று ஓடினார்கள். திரௌபதியை அழைச்சின்னு போனா 5 பேரும் வாசல்ல நிறுத்தினார்கள். குயவன் வீட்டில் உள்ளே போனார்கள். குந்தி தேவியை சேவித்தார்கள். நாங்கள் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கோம். அவன் எதேச்சியா என்ன பொருள்னு தெரியலை. 5 பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.
புற்றனை வச்சு பார்த்த துருபதன் வந்துட்டான். வேதவியாசர் வந்தார். நலாயினி தான் அவதரித்திருக்கிறான். துருபதமன்னா ஐவருக்கும் கொடுத்து திருமணம் செய்து தர்மபுத்திரனுக்கு மாலையிட்டவள் அக்னி பிரவேசம் செய்து பீமனுக்கு இப்படி அக்னி பிரவேசம் செய்தான். ஐவரையும் அழைத்தாள். தரக்குறைவாக பேசுகிறவா இருக்கா, நீங்கள்லாம் பேசக்கூடாது. நாம் திரௌபதியை தெய்வமாக வணங்குகிறோம். நீங்கள் எல்லா கிராமத்திலையும் வாருங்கள். திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும், பஞ்சபாண்டவாளுக்கு சந்நிதி இருக்கும், கிருஷ்ணருக்கு சந்நிதி இருக்கும். திரௌபதி அம்மனுக்குத்தான் கொண்டாடுவார்கள். அக்னி பூஜை செய்வார்கள், கூந்தல் முடிவார்கள். எல்லாம் நல்லா நடக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, வடக்க எல்லா ஊர்லையும் நடக்கும். அவளை நாம் தெய்வமாக வணங்குகிறோம். தவறுதலாக பேசுபவர்களை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி நடந்த உடனே இந்திரபிரஸ்தத்தை பிரித்து கொடுத்தான். இந்திரபிரஸ்தத்தை இந்த காண்டவ வனம்னு இருக்கு. அக்னி பகவான் வந்தார், எரிச்சார். அங்கே பாம்பு கூட்டம் எரிஞ்சது. அதுலேருந்து ஒரு பாம்பு தப்பிச்சு போனது. அஸ்வசேனன் இந்த அர்ஜுனனுக்கு விரோதி கர்ணன் என்று தெரிந்து அவனிடத்திலே அடைக்கலம் புகுந்தது. என்னை வள அர்ஜுனனை கொள்வோம் என்று அந்த அஸ்வசேனங்கிற பாம்பத்தான் அஸ்திரமாக்கி வளர்த்தான். அதுதான் நாகாஸ்திரம். பின்னால் குந்தி போய் வரம் கேட்க போகின்ற அஸ்திரம். பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவரை தேடிக்கொண்டு நாரதர் வருகிறார். அவளுக்கு உபதேசம் வந்தது. ஏ தர்மபுத்திரா, நீங்கள் ஐவரும் ஒருத்தியை மணந்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்ணின் காரணமாக சண்டையிடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன் என்று சொன்னார். சொல்லுங்கள், கேட்கிறோம்னார். தர்மபுத்திரா, மணி 8:25 ஆகிவிட்டது, நாளை சொல்லுகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் ராமாயணம் நன்கு சொல்லுங்கள், அப்பொழுதுதான் இந்த ரெனோவேஷன் நன்கு நடக்கும். பாருங்க, இதில் ஒரு விஷயம், பாரதம் சொல்லி ராமாயணம் சொல்லி இப்போ இதே ராமாயணம்னா பாரதம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அதனால தான் நம்முடைய ராமநாமா எங்கு ஒலிக்கிறதோ சுபிட்சம் வந்துவிடும். அதனால் நமக்கு 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. ராமனுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா இந்தியா சுபிட்சம், சந்தேகமே பண்ணலாம். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரமாகும், விவசாயிகள் விவசாயம் நடக்கும். நம் நாடு உலகத்திற்கே உதாரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே படாதீர்கள். சுத்த பிரம்ம பராத்பர ராம், காலாத்மக பரமேஸ்வர ராம், சேஷதல்ப சுக நித்திகராம், பிரம்மாத்யமன பிராப்திகராம், கண்டகிரண குலமண்டலராம், ஸ்ரீமத்த சரஜனந்தராம், கௌசல்யா சுகவர்தனராம், விஸ்வாமித்ர பிரியதனராம், ஓரகாடகாடகராம், ஆதித்யாதிவாதகராம், கௌசிகமக சம்ரட்சகராம், ஸ்ரீமத கௌதமமுனி சம்பூஜிகராம், சுரமுனிவரகண சம்ஸ்துதராம், ஆவிகதாவிதருபதராம், இதிலாபுரஜனமோககராம், இதேயமானசரஞ்சகராம், பிரேமகதாம் பிரபஞ்சகராம், சீதாபிரமாலிகராம், இதவைமாதிகௌகராம், பார்கவதர்ப்பவிநாசகராம், ஸ்ரீமதயோகபாலகராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், அகணித குணகண பூஜிதராம், அவனீனமயாபாவிதராம், ராமசந்திர சமானராம், விஜயவாதாசிவதானராம், விஜயவரவிரேவிதபகராம், ரக்ஷாயுதநிதமிருதுபகராம், சித்திரகுடநிகேதனராம், தசரத சந்தன சிந்திதராம், கையேயி கலையாக்கிதராம், விரசித நிஜ பித்ருகர்மகராம், பரதாபித நிஜ பாதுகராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம்.
सर्वंगसिद्धीनार्चितरां अगस्त्यानुग्रहार्पितरां कृत्रादिपसंसेवितरां पञ्चवटीतरसुस्थितरां सूर्पणकाकिरिदायकरां करदूषणमुखचूतकरां सीताप्रियकरां मारीचादिकृदासुकरां विनष्टसीतां देशकरां कृत्रादिवसंसोयकरां कबन्धबामुच्छेदनरां राम राम जय राजा राम राम जय सीताराम हनुमत्सेवित निजपतरां तत सुग्रीवाभीष्टतरां वानरदूतप्रेक्षकरां हितकरलक्ष्मणसुन्दरां राम राम जय राजा राम राम जय सीताराम हरिहरसंपद संस्कृतरां जगद्विघ्नध्वंसकरां सीताप्राणधारकरां दुष्टदशानदूषितरां शिष्टहनुमद्दूषितरां सीतावेदितकाकारणं कृतचूडामणिनस्तरां अतिवरवसनास्वासितरां राम राम जय राजा राम राम जय सीताराम रावणनिधनप्रस्थितरां वानरसैन्यसमावृतरां शोभितशरीरसात्विकरां विभीषणाभयदायकरां पर्वतसेतुनिबन्धकरां कुम्भकर्णशिरसेकरां राक्षससङ्गविमर्दकरां अहिमहिरावणसारणरां संस्कृतसमुखरावणरां हस्तिगतसरलवीक्षितरां सीतादर्शनमोहितरां आदिचित्रविभीषणनतरां पुष्पकयानारोहणरां परद्वाजाभिषेवणरां वरदप्राणप्रियकरां साकेतपुरीभूषणरां सकलस्वीयसमानरां रत्नलसद्वेनास्तितरां पटाभिषेकालङ्कृतरां पार्थिवकुलसम्मानितरां विभीषणां ईशकुलानुग्रहकरां सकलजीवसंरक्षकरां समस्तलोकाधारकरां समस्तलोकाधारकरां राम राम जय राजा राम राम जय सीताराम भगतमुनिगणसंस्तुतरां त्रिश्रुतरसगोद्वकरां सीतालिङ्गननिर्वृतरां नीतिसुरक्षितजनपरां विलिनद्यादितजनकतरां कालिकलवणासुरवतरां स्वर्गतशम्भुगसंस्तुतरां सुतलयकुशलवनन्दितरां अश्वमेधकृतदीक्षितरां कालावेदितसुरवतरां अयोध्यगजनमुक्तितरां गिरिमुखविभुतानन्दकरां तेजोमयनिजरूपकरां संसृतिबन्धविमोचकरां धर्मस्थापनतत्पररां भक्तिपरायणमुक्तिकरां सर्वचराचरपालकरां सर्वभवानयवानरां वैकुण्ठालयस्थितरां नित्यानन्दपदस्थितरां वैकुण्ठालयसंस्थितरां नित्यानन्दपदस्थितरां राम राम जय राजा राम राम जय सीताराम जयमङ्गलदशरथरां जय जय मङ्गल सीतारां मङ्गलमय जय मङ्गलरां सङ्गतसुभविभवोदयरां आनन्दामृतवर्षकरां आश्रितवत्सल जय जय रां रघुपति राघव राजा राम अहितवान ஸ்லோகம் சொல்றேன் சொல்லுங்க. கியாத ஸ்ரீ ராமதூதகா பவன தனுபவகா மங்களாட்சா சிகாவான் சீதா சௌகாபஹாரி விசங்க விஜயி லக்ஷ்மண பிராணதாதா
சித்தமதிம் தனோது பட்டாபித்தனுக்கு இது தரேன். நீங்க கூகுள்ல போய் நாம ராமாயணம் போட்டா இது வந்துடும். தமிழ்லயே இருக்கு, படிக்கலாம். இப்போ கொடுத்துருவோம். 4ஆம் தேதி எல்லாருக்கும் தரேன். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இருக்கட்டும். சொல்றேன். ராம ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே போல அமானாலும் முடிஞ்சதை சபாவுக்கு கொடுக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கிதேந்திர வரதுனிகி பிரஹ்லாத வரதுனிகி ஜெய் சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுணானும சமேத ராமச்சந்திர மூர்த்தி की राधा रुक्मिणी सत्यभामा समेत गोपाल कृष्ण स्वामी की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की இதிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றைத்தான் இஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற எனக்கெட்டுக்கு எல்லாரும் போது அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கிட்ட எல்லாரும் இஞ்சிலே ஒன்றைத்தான் நம்ம படித்துட்டு வைப்பான். அண்ணாமலை என்னோட ஒரு தொண்டன் குடும்பத்தோடு தொண்டு பண்ணுவார். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எல்லாரும் சந்தோஷம். நான் போட்டு ஊர்லேருந்து வந்திருக்கேன்.